அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குதே. பக்தரிப்பேர் இன்ப வாக்கியம் மீது, நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குதே. பக்தரிப்பேர் இன்ப வாக்கியம் மீது. அடைக்கலமே அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகம் மகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவர். நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை காட்டுபவர், நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கூலியில் விழாதபடி காத்து கொண்டீரே, ஆளுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. கூலியில் விழாதபடி காத்து கொண்டீரே, ஆளுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நித்தமும் நான் நினைப்பேன். கைகளை உயர்த்தி கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஓ கர்த்தர் நீ செய்த
கர்த்தரின் முன்னே கடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஓ, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எல்லா கைகளை தட்டி நல்ல உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை கடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் உன்னை கடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஓ, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் உன்னை கடந்து செல்கிறார். உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் உன்னை கடந்து செல்கிறார். தீங்கு ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடுவதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடுவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை. இனி சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் உன்னை கடந்து செல்கிறார். உன்னை கடந்து செல்கிறார். தீங்கு ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையும் விலகுவதில்லை. அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், கடந்து செல்கிறார். தீங்கு ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ
சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, நன்றி, நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நிற்கும் மருத்துவரே, எத்துதிக்கு பாத்திரரே. துயர் நிற்கும் மருத்துவரே, எத்துதிக்கு பாத்திரரே. பலனல்ல நீதானையா, பிரியமும் நீதானையா. ஓ பலனல்ல நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி, நன்றி, நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். ஓ அப்பா சமூகத்தில் கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, நன்றி, நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஓ பாடுவோம், ஓ அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி,
பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, வாழ முடியாது. கூடவே என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, தெய்வமே இயேசுவே, இருளான வாழ்க்கையே, thank you Lord. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இயேசுவே, ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும். என் கூடவே என் பக்கத்திலே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்படியும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 என் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிற ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணியவர்கள் விலகி போகலாம். வாக்கு பண்ணின தேவன் நம்மை விட்டு விலகவில்லை, கரம் பிடித்த ஆண்டவர் நம்மை விட்டு விலகவில்லை. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது
தெய்வமே எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இன்னும் நம்மை நடத்துவார். கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லாம் எனக்காருமில்லை. உம்மை எல்லாம் எனக்காருமில்லை. ஓ கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லாம் எனக்காருமில்லை. உம்மை எல்லாம் எனக்காருமில்லை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. ஓ எபினேசரே ஓ ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. நன்றி ராஜா ஓ இயேசு ராஜா ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு என்று சொல்லுங்க. நன்றி ராஜா தகப்பனே இயேசையா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவருக்கு? ஓ உயிருள்ள நீர்தானே என் இயேசையா என்னுயிரே நீர்தானே என் இயேசையா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே ஜீவன் தந்த ஆண்டவரே கிருபை தந்த ஆண்டவரே பாதுகாத்து வந்த ஆண்டவரே உயிருள்ள நாளெல்லாம் நீங்களும் நானும் பாட கடமைப்பட்டிருக்கிறோம். உயிருள்ள உயிருள்ள
எல்லாரும் சேர்ந்து விடுதலையோட கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள ஆண்டவர். வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திருங்குதே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திருங்குதே. மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவே, ஜீவநதி போல பாய்ந்து செல்லுதே. மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவே, ஜீவநதி போல பாய்ந்து செல்லுதே. செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திருங்குதே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திருங்குதே. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதே, ஆர்ப்பரிப்பின் சத்தம் எங்கு கேட்குதே. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதே, ஆர்ப்பரிப்பின் சத்தம் எங்கு கேட்குதே. ஆடி பாடி மகிழ்ச்சியுடன் துதிக்கிறேன், இயேசு ராஜா நீர் பெரியவரே. ஆடி பாடி மகிழ்ச்சியுடன் துதிக்கிறேன், இயேசு ராஜா நீர் பெரியவரே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திருங்குதே. ஆஹா, யாவர் மேலும் ஆவி ஊற்றுவே, ஜீவநதி போல பாய்ந்து செல்லுதே. ஜீவநதி பாய்ந்து செல்லுதே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திருங்குதே. வாக்கு தத்தம் செய்தவர் சேர்ந்து பாட போகிறோம். சாத்தானின் கோட்டைகள் உடையுது, அக்கினியின் வல்லமை இறங்குது. சாத்தானின் கோட்டைகள் உடையுதே, அக்கினியின் வல்லமை இறங்குதே. சாத்தானின் கோட்டைகள் உடையுதே, இறங்குதே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட, புது பல நாள் என்னை நிரப்புமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட, புது பல நாள் என்னை நிரப்புமே. வாக்கு தத்தம் செய்தவர் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய வல்லமை. ஓ, வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திருங்குதே. மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுதே, ஜீவநதி போல பாய்ந்து செல்லுதே. மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவே, ஜீவநதி போல பாய்ந்து செல்லுதே. வாக்கு தத்தம் வந்திருங்குதே. தத்தம் செய்தவர் நன்றி, வாக்கு தத்தம் செய்தவர். மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவே, ஜீவநதி போல பாய்ந்து செல்லுதே. மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவே, ஜீவநதி போல பாய்ந்து செல்லுவே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி விடுதலையோட ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி பார்க்கலாம். செய்தவர்
என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா பாடுங்க. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே ஸ்தோத்தரிப்பேனா. மறுபடியும் சொல்லுங்க. எட்டாத ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் எண்ணிலா இயேசுவே. எண்ணிலா என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி எண்ணில்லாத நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய கைகளை உயர்த்தி நீர் செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நான் செய்த
ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே. ஓ பரிசுத்த நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமித்த குரலோடு பரிசுத்த தேவனின் மகிமையை இந்த ஆலயத்தில் நீங்களும் நானும் பார்க்கும்படியாய் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருமித்த குரலோடு தேவ பிரசன்னத்தை அனுபவித்து ஹல்லேலூயா. ஓ தெய்வமே. ஹல்லேலூயா. ஓ ரமஷதரமதே.
இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியாக இருக்கவே முடியாது. ஆமென். எத்தனையோ பேருக்கு செய்யாததை அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காததை தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காததை தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்குது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வது நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடந்து போகலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு தொடர்ந்து பேசட்டும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனத்தை வாசிக்கல. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தையை கொண்டு நம்மோட தேவன் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். யோசுவாவின் வாழ்க்கையில யோசுவாவுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். மோசேயினுடைய காலங்கள் முடிந்துவிட்டது, யோசுவாவின் காலங்கள் துவங்குகிறது. அநேக வருஷங்களாய், அநேக நாட்களாய் மோசேக்கு பணிவிடை செய்து வந்த யோசுவா இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை பல விதங்களில் ஒரு தைரியமான சூழ்நிலை இருந்தது. என்னவென்றால், மோசே இருக்கிறார், அவருக்கு பின்னால தானே நம்ம இருக்கிறோம், பார்த்து கொள்வார் என்கிற சூழ்நிலை இருந்தது. ஆனால் மோசேயினுடைய காலத்திற்கு பின்னால ஒரு யோசுவாவின் காலம் துவங்குகிறது. எப்படி என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லை. பல ஆண்டுகள் பல சூழ்நிலைகளை தேவ மனிதன் கவனித்து கொண்டிருந்தாலும் தான் அந்த பொறுப்பில் வரும்பொழுது தன்னை அறியாத ஒரு பாரம், தன்னை அறியாத ஒரு கலக்கம் தன் வாழ்விலே எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் கர்த்தர் யோசுவாவோடு பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான ஒரு கலக்கத்தோடு அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத ஒரு நிலையில் நிற்கும் பொழுது தான் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத, மன தைரியமாயிரு அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் அவனுடைய இருதயம் ஒரு கலக்கத்தின் நிலைக்குள்ளே இருக்கிறது. கலங்கி போன ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறான். எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம கலங்கி நிற்கும் பொழுது
பரலோகத்தின் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்விலே மகத்துவமான காரியங்களை செய்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு அதைத்தான் சொல்கிறார், நீ கலங்க வேண்டாம். இயேசு கூட தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏனென்றால் அவர்களும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எதிர்பாராத ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒரு கலக்கம் அவர்களுக்குள்ளே ஏற்படுகிறதை இயேசு அறிந்துதான் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி நிற்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறதா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், திடமனதாயிரு, நீ கலங்க வேண்டாம், நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அருமையானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையே எப்பொழுதும் ஒரு கலக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. அநேகர் சொல்லுவார்கள், என்னென்று தெரியல, மனசுக்கு ஒரே பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது, பாரமாக இருக்குது, என்னென்னு தெரியல. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எப்பொழுதும் மனிதர்கள் ஒரு பாரத்தோடும் கவலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளுக்கு உண்டு, கவலைப்படாத, பாரப்படாத, உன் பாரத்தை கர்த்தர் மேலே வை என்றெல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை அறிந்து ஒருவேளை நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். கவனியுங்கள், ஏன் மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கலக்கங்கள் உருவாக்கப்படுகிறது? கலக்கத்திற்கான காரணம் என்ன? ஒன்று, எதிர்பாராதது நடக்கிறதினாலே ஏற்படுகிற கலக்கம். எதிர்பாராதது நடக்கிறதுனால கலக்கம். கவனிங்கள், மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதன் 38ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, இயேசு தம்முடைய சீஷர்களை படகிலே அழைத்து கொண்டு போகிறார். தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். இயேசுவோடு பயணித்தவர்கள் பல சூழ்நிலைகளில் பயணித்த சீஷர்கள். ஆனால் இப்போ கூப்பிடுறாரு, நம்ம படகுல எல்லாரும் சேர்ந்து போகிறோம், அக்கறைக்கு போகிறோம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவங்க என்ன நினச்சிட்டு போகிறாங்க? நல்லா தானே இருக்கும், மகிழ்ச்சியாக தானே இருக்குது, இயேசுவோட இருப்பது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தானே, பல இடத்தில் நம்ம இயேசுவோட கூட இருந்திருக்கிறோமே, இயேசுவோடு வாழ்ந்திருக்கிறோமே, அதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியாகத்தானே இருந்திருக்கிறது என்று அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். ஆனால் இங்கே வாசிக்கிறோம் பாருங்க, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு இருந்தது. அப்பொழுது பலத்து சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசுவும் தம்முடைய சீஷர்களோடும் இடைப்படுகிற ஒரு காரியம். இயேசு இருக்கிறார், அவருடைய சீஷர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது கொஞ்சம் கவனமாய் வாருங்கள், கொஞ்சம் நிதானமாய் இருக்க வேண்டும், எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், திடீர்னு காற்று வரலாம், புயல் கூட வரலாம், இதெல்லாம் நம்ம தாண்டி தான் நம்ம போகணும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. இயேசு அழைத்த பொழுது உடனே அத்தனை பேரும் இயேசுவோடு கூட போனார்கள். என்ன, எல்லா நேரங்களிலும் இயேசுவோட இருப்பது அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அதுபோல தான் இப்பொழுதும் இவர்கள் அந்த பிரயாணத்தை தொடங்கி இருக்க முடியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அங்கே எதிர்பாராத ஒரு காரியம் அங்கே சம்பவிக்கிறது. நினைத்து பார்க்காத, அந்த சீஷர்கள் சற்றேனும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு பலத்த காற்று வீசுகிறது, அது புயலாக மாறுகிறது. அருமையானவர்களே, அந்த கப்பலை இல்லாவிட்டால் அந்த படகை மூழ்கி போகத்தக்க அளவுக்கு சூழ்நிலைகள் பெருசாக இருக்கு. இப்போ அவங்க நினைக்கல, எனக்கு இப்படி சம்பவிக்கும், இல்லை நம்ம போகிற இடத்துல இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கல. எதிர்பாராதது நடக்கிறது. அப்படின்னா இவங்க சொல்லியிருப்பாங்க, இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வருமானால் நாங்கள் பயணித்திருக்க மாட்டோமே, உமக்கு கூட நாங்கள் வந்திருக்க மாட்டோமே,
இப்போ எதிர்பாராத ஒரு காரியம், எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, எதிர்பாராத ஒரு சஞ்சலம், எதிர்பாராத ஒரு தவிப்பு அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிட்டு. இப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய கலக்கம். இயேசுவை தட்டி எழுப்பி சொல்லுகிறார்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம். அப்போ பாருங்க, இப்போ அவர்களுக்குள்ள ஏற்படுகிற ஒரு கலக்கம் என்ன? நம்ம கதை இதோட முடிஞ்சு போகுமோ? இனிமேல் நம்ம பயணிக்க வாய்ப்பு இல்லையோ? நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் இல்லாவிட்டால் இதுதான் நமக்கு கடைசி பயணமா? இதுதான் கடைசி பிரயாணமா? இதோடு எல்லாம் முடிந்து போய்விடுமோ? எழும்பி இருக்கிற காற்றை பார்த்தால் அவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. தண்ணி வர படகுக்குள்ள வருகிறது. மூழ்கி போய் விடுவோம், இனி தப்பி பிழைக்க மாட்டோம் என்கிறதான ஒரு கவலை, என்கிறதான ஒரு பாரம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எதை குறித்து கவலை? எதிர்பாராதது நடந்தபடியினாலே. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் துவங்கின உங்கள் வாழ்க்கையின் நிலை, நீங்கள் ஆரம்பித்த உங்கள் வாழ்க்கையினுடைய நிலையே, சந்தோஷமாய் தொடங்கின காரியம், மகிழ்ச்சியோடு தொடங்கின காரியம், எதிர்பாராத காற்று உங்களுக்கு எதிராக வீசி, எதிர்பாராத புயல் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து உங்களை சமாதானத்தை கெடுத்து, உங்கள் மகிழ்ச்சியை கெடுத்து, உங்கள் சந்தோஷத்தை கெடுத்து, ஒருவேளை இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல, இந்த பிரச்சனை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல, இந்த போராட்டம் எப்படி இதில் இருந்து வெளியே வரப்போறேன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கவலையோடு இருப்பீர்களானால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் இருதயம் துவள வேண்டாம், கலங்கி நிற்க வேண்டாம், கலங்காதே, திடமனதாயிரு, திடமனதாயிரு. இயேசு எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் படுத்தினார். கொந்தளிப்பு நிமித்தம் கவலையா? மூழ்கி போய்விடுவோம் என்கிற சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு கவலையா? இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போற அற்புதம் என்ன தெரியுமா? ஐயோ, என் கதை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் படுத்த போகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, அமைதல் படுத்த போகிறார். எதிர்பாராதது குடும்பத்தை சந்தித்திருக்கிறதா? வாழ்க்கையை சந்தித்திருக்கிறதா? உங்க வேலையில, உங்க தொழிலில, நீங்க செய்து கொண்டிருக்கிற கையின் பிரயாசங்களில எதிர்பாராதது ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதா? ஒருவேளை நீங்க பாரப்படலாம், இப்படி போனால் என்ன செய்ய முடியும், எப்படி குடும்பம் நடத்த முடியும், எப்படி இந்த காரியத்தை, இந்த வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த எழும்பி இருக்கிற புயலையும் காற்றையும் அடக்கி அமைதல் படுத்தி உன்னை கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். திடமனதாயிருங்கள், கலங்காதிருங்கள். உங்கள் இருதயம் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இன்றைக்கு ஒரு அமைதல் உண்டாக போகிறது. நீங்கள் பார்க்கிற கொந்தளிப்புகள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களை தடுமாற்றங்கள், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அமைதல் உண்டாகும். அமைதல் படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். எதிர்பாராதது நடக்கிறதுனால சோர்ந்து போயிட்டீங்களா? நான் இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை, என் வேலையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, என்னுடைய குடும்பத்தில் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, என் தொழில் ரீதியில் நான் பாதிக்கப்பட்டு இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேன் நான் நினைக்கவே இல்லை. நான் நம்பினே மனிதர்களை என்னை ஏமாற்றி விட்டார்கள், எனக்கு துரோகம் பண்ணி விட்டார்கள், நான் நினைக்கவே இல்லை. நான் நன்மை தான் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அது எனக்கு தீமையாக வந்துட்டு அப்படி நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நான் அமைதல் படுத்தி உன்னை கொண்டு போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போக நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். எதிர்பாராதது நடந்ததினால் உண்டாகிற கலக்கம். அங்கே ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க, அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால் யோசபாத்தின் நாட்களிலே நடக்கிறதான ஒரு சம்பவம். மோவாபியர்கள், அம்மோனியர்கள் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய், யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய எழும்பி வந்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்பாராத ஒரு காரியம் அவர்களுக்கு நடக்கிறது. நீங்கள் வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்தில், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். ஏன் இந்த சத்துருக்கள் எழும்பி வந்த பொழுது யோசபாத் பயந்து, ஏனென்றால் இவர்களோடு நிற்கிற கூட்டங்கள் கொஞ்சம்,
ஆனால் எதிரியின் கூட்டம் பெரிய கூட்டம், பெரிய ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள். அப்போ இவன் என்ன நினைக்கிறானா, இந்த கூட்டத்திற்கு முன்பாக நம்மளால் நிற்க முடியாது, இந்த ஜனத்திற்கு விரோதமாய் நம்மால் செயல்பட முடியாது என்று அவன் பயந்து என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்து நீங்கள் பாருங்கள், இந்த 11ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ அவர்கள் எங்களுக்கு இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். தேவனுடைய சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க கூடாதபடி எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எதிர்பாராதது நடக்கிறது, நினைக்காதது நடக்கிறது. அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, ஐயோ எங்களை துரத்தணும், நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடி எங்களை துரத்தி போடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதும் இதோ எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பலன் இல்லை, இந்த கூட்டத்தோட போராடுறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, இவங்களை எதிர்க்க எங்களுக்கு பலன் இல்லை, இவங்க பயங்கரமான ஆட்கள், ஏராளமான கூட்டம், இப்போ எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. கவனிங்க, இப்போ யோசபாத்தினுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை பாருங்க, ஏராளமாய் வந்திருக்கிறார்களே என்கிற கவலை, எங்கள் சுதந்திரத்தை அழிக்க போகிறேன்னு சொல்றாங்களே, சுதந்திரத்தை அனுபவிக்க விட மாட்டேன் என்று சொல்கிறார்களே, அந்த கவலை பாருங்க. எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. ஹல்லேலூயா. கவனிங்கள், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பலன் இல்லைன்னு நீ கவலைப்படுற, ஏராளமான கூட்டமாக இருக்கிறார்கள் என்று நீ கவலைப்படுற, இதெல்லாம் நீ நினைச்சு கவலைப்படாத, இந்த யுத்தம் உன்னுடைய யுத்தம் அல்ல, நானே இதை செய்ய போகிறேன். இந்த யுத்தம் கர்த்தருடையது. எதிர்பாராதது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடந்தது நிமித்தம் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கலங்கி நிற்கிறீர்களா? நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு வழி தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதப்பா, நான் பார்த்து கொள்கிறேன், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிடுறேன், இந்த சூழ்நிலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த சந்தர்ப்பம் உனக்கு எதிராக எழும்பி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நான் பார்த்துக்கிடுறேன். நீ ஏன் கலங்கி நிற்கிறாய்? நீ என்னுடைய பிள்ளை அல்லவா, நான் உன்னை ஏற்படுத்தினன் அல்லவா, நீ என்னுடைய மகன் அல்லவா, நீ என்னுடைய முகத்தை தேடுகிறவன் அல்லவா, நீ ஏன் கலங்கணும்? ஆண்டவர் இன்னைக்கு திட்டமாக சொல்றாரு, கவலைகள் பெருகி என்ன செய்வதென்று தெரியவில்லை என்கிற ஒரு தடுமாற்றத்தின் நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் பார்த்து கொள்வேன், நான் பார்த்து கொள்வேன். இந்த யுத்தத்தை குறித்து நீ கவலைப்படாத, எழும்பி வருகிற கூட்டத்தை குறித்து கவலைப்படாத, எழும்பி வருகிற சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாத, அதை நான் பார்த்து கொள்வேன். ஆமென். இதை விட பெரிய ஆசீர்வாதம், இதை பெரிய வார்த்தை வேற என்ன நமக்கு இருக்கிறது? பரலோகத்தின் தேவன் சொல்றாரா, அதை நான் பார்த்துக்கிடுறப்பா, நீ சும்மா இரு, அதை நான் பார்த்து கொள்கிறேன், இது என்னுடைய காரியம் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு வேற என்ன இருக்கிறது? ஆமென். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார், அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறதற்கான கிருபைகளை கொடுத்தார். ரொம்ப ஈஸியா இவன் போராட வேண்டிய அவசியமே இல்லை, அவர்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் கர்த்தர் எழுப்பி விட்டார். யோசபாத்தின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. யோசபாத்தினுடைய மனதில் ஒரு தைரியம் வந்துவிட்டது, நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் இதே நிலையில் இருக்கிறீங்களா? உங்களுக்காக கர்த்தர் சில காரியத்தை செய்ய போறாரு, உங்களுக்காக தேவனே சில காரியத்தை செய்ய போறாரு. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பாருங்கள், ஆண்டவர் செய்ய போகிற காரியம் எப்படி இருக்கும் என்று.
தேவன் செய்ய போற அதிசயமான காரியம் எப்படி இருக்கும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அமர்ந்திருந்து பாருங்க. அப்பொழுது உங்களுக்கு தெரியும். கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், நான் கூட இருப்பேன். உங்கள் இருதயம் துவண்டு போக வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். எதிர்பாராதது நடந்ததினால் கலங்கி நிற்கிறீர்களா? கர்த்தர் சொல்றார், நான் சரிப்படுத்துவேன், நான் அமைதல் படுத்துவேன், நானே யுத்தம் செய்வேன், நானே உனக்கு ஜெயத்தை எடுத்து கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது, மகிழ்ச்சியாக்குகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், எதிர்பார்த்தது நடக்காததினால் உண்டாகிற கவலை. முதல்ல சொன்னேன், எதிர்பாராதது நடந்ததினால் ஏற்பட்ட கவலை. இப்போ நினைச்சது நடக்கல, எதிர்பார்த்தது நடக்கல. நிறைய பேருடைய வாழ்க்கையில் தானே அன்றைக்கி கவலைப்படுறதுக்கு காரணம் என்ன? நான் நினச்சது நடக்கலையே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே வாக்குத்தத்தங்கள் இருந்தது, தேவ வார்த்தை இருந்தது, நான் செய்வேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணினார், நான் அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணினேன், வாரத்தில் ஒரு நாள் அதற்காக உபவாசித்து ஜெபம் பண்ணினேன். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போய் நான் நிற்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் வைத்து நான் ஜெபம் பண்ணினேனே, ஆனால் நான் எதிர்பார்த்தது நடக்கலையே. ஒருவேளை உங்கள் இருதயத்தில் இந்த கேள்வி இருக்கலாம், யாருக்கோ நடக்கிறது, யாருக்கெல்லாமோ நடக்கிறது, உலகத்தில் துன்மார்க்கமாக நடக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல காரியம் நடக்குது, அவங்க ஆண்டவரை தேடுகிறவர்களா இல்லை, அவர்களுக்கு நல்ல காரியம் நடக்குது, ஆனால் எனக்கு நடக்கலையே, என் குடும்பத்துக்கு நடக்கலையே, என் பிள்ளைகளுக்கு நடக்க மாட்டேங்குது. எல்லாரும் பார்த்து சொல்றாங்களே, இன்னொன்று நடக்கலையா, இன்னொன்று நடக்கலையான்னு கேட்குறாங்க. அப்போ கவலை எப்படி? எதிர்பார்த்தது நடக்காததுனால ஏற்படுற கவலை. முதல்ல சொன்னேன், எதிர்பாராதது நடந்தது. இப்போ சொல்றேன், நான் நினைச்சது, எதிர்பார்த்தது, நான் விரும்பினது, நான் ஜெபம் பண்ணினது, தேவ சமூகத்தில் நான் கேட்டுக்கொண்டது எனக்கு நடக்கலையே. ஏன் நடக்கலை? இது நடக்காமல் போயிருமா? இந்த வருஷம் ஒருவேளை இது நடக்காதோ, வாய்ப்பு இல்லையோ, அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். பாருங்க, நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய அற்புதம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். எதிர்பார்த்தது நடக்காததினால் கலக்கம். 38 வருஷமாய் வியாதிப்பட்ட மனுஷன், எந்த நபராலும் சுகமாக்கப்பட முடியாத நிலையிலே நீண்டகால வியாதியஸ்தன், நீண்டகால வியாதியஸ்தன். அவனை காப்பாற்றவோ, அவனுக்கு நன்மை செய்யவோ, இல்லை அவனை கவனிக்கவோ, இல்லை அவனுக்கு உதவி செய்யவோ அவன் சொந்தங்களால், அவன் குடும்பங்களால், அவனை சார்ந்தவர்களாலே, அவன் வீட்டாராலே முடியவில்லை. பார்த்து பார்த்து சோர்ந்து போனார்கள், பார்த்து பார்த்து சோர்ந்து போனார்கள். நான் நினைக்கிறேன், அவனுடைய மரணத்தை கூட அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். இத்தனை வருஷம் வியாதியாக இருக்கிறான், இனிமே சுகமாக போகிறான், இனிமே இவனுக்கு அற்புதமாக நடக்க போகுது, அப்போ இவன் மரித்து விட்டால், இவன் போய் சேர்ந்துட்டானா நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கலாமே, அப்படி கூட நினைத்திருக்க முடியும். ஆனால் பாருங்கள், அங்கே நடக்கிற ஒரு அற்புதம் என்ன? கேள்விப்பட்டார்கள், பெதஸ்தா என்கிற அந்த குளத்திலே தூதன் வந்து கலக்குவான். அந்த தூதன் கலக்கும் போது வியாதியஸ்தர்கள் முதலாவது இறங்கும் பொழுது சுகமாக்கப்படுகிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டு இந்த வியாதியஸ்தனை எடுத்துக்கொண்டு, என் கடமை முடிந்து விட்டது, ஒருவேளை இவன் சுகமானால் அவன் திரும்பி வீட்டிற்கு வரட்டும், இல்லாவிட்டால் அப்படியே அவன் போயிடட்டும் என்றுதானே நினைத்திருப்பார்கள். அவனை தூக்கி கொண்டு போய் அந்த குளத்துக்கு பக்கத்தில் போட்டுட்டு போயிட்டாங்க. இவன் எவ்வளவு நாள் காத்திருக்கிறான்? நீண்ட காலமாக அற்புதம் நடக்கவில்லை என்று ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறான். இப்போ எதிர்பார்த்தது என்ன? நான் இந்த குளத்தண்டை வந்து விட்டேன், தூதன் வருவான், குளத்தை கலக்குவான், அதில் இறங்க போகிறோம், சுகமாக போகுது, அப்படி தானே எதிர்பார்த்து வந்திருப்பான். ஆனால் எதிர்பார்த்தது நடக்கலை. அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த குளம் கலக்கப்படுவது உண்மை, இங்கே அற்புதம் நடப்பது உண்மை, வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படுவது உண்மை, ஆனால் எனக்கு நடக்கலை, நான் நினச்சது நடக்கலை, நான் விரும்பினது நடக்கலை, நான் எதிர்பார்த்தது நடக்கலை. ஏன் நடக்கலை? என்னை அந்த குளத்தில் கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லை. ஐயா, வீட்டில் இருந்து கொண்டு வருவதற்கு ஆள் இருந்தது, குளத்து பக்கத்தில் கொண்டு போடுகிறதற்கு ஆள் இருந்தது, தூக்கி சுமந்து கொண்டு வைக்கிறதற்கு ஆள் இருந்தது. ஆனால் இந்த காரியத்தில் உதவி செய்வதற்கு அவனுக்கு ஆள் இல்லை. அப்படியானால் எவ்வளவு கனவோட உட்கார்ந்திருப்பான்? அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும்? தூதன் எப்போ வருவான்னு தெரியலையே, தூதன் எப்போ வருவான்னு தெரியலையே,
வந்துட்டானா ஒரு அற்புதம் நடந்துருமே. வர்றான் தூதர், குளத்தை கலக்குறான், வியாதியஸ்தர்கள் இறங்குறாங்க, நிறைய வியாதியஸ்தர்களுக்கு அற்புதம் நடக்குது. ஆனா அவன் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அவன் சொல்லுகிறான், என்னை கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லையே. உதவியற்றவனாய், மனுஷனுடைய உதவி இழந்தவனாய் நிற்கிறான். யாராவது என்னை கொண்டு போக மாட்டாங்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? நான் நினைச்சது எனக்கு நடக்கலையே. இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு நடக்காம இருக்குதா? ரொம்ப நாளா ஆசைப்பட்ட காரியம் நடக்கலையா? ரொம்ப நாளா ஜெபித்த காரியம் எதிர்பார்த்தது நடக்கலையா? ஒருவேளை நீங்கள் கவலையோட இருக்கலாம், துக்கத்தோட இருக்கலாம். யாருக்கெல்லாமோ நன்மை நடக்கும்போது எனக்கு நடக்கவில்லையே, யாருக்கெல்லாமோ அற்புதம் நடக்கும்போது எனக்கு நடக்கவில்லையே என்று கலங்கி போய் நிற்கிறீர்களா? சுகமாக்குகிற இயேசு அவனை தேடி வந்தார். தூதனால் அல்ல சுகம், சுகமாக்குற இயேசுவே வருகிறார். அவனுக்கு பாருங்கள், எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கிறது, எவ்வளவு மகிழ்ச்சியான காரியங்கள் நடக்கிறது. இன்னைக்கு சொல்லுகிறேன், யாருக்கும் நடக்காத ஒன்று உங்களுக்கு நடக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் நடக்காத ஒன்றை இயேசு உங்களுக்காக செய்கிறார். எதிர்பார்த்து ஒருவேளை நடக்காதது நிமித்தம் கலங்கி நிற்கிறீர்களா? அற்புதம் செய்கிற இயேசுவே தேடி வந்து உன் கரத்தை பிடித்து உன் காரியங்களில் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எதிர்பார்த்தது நடக்கலன்னு ரொம்ப நாளாக வருத்தப்படுறீங்களா? இன்னைக்கு இயேசுவே தேடி வந்துட்டாரு. உன் சூழ்நிலையை பார்த்து வந்துட்டாரு, உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து வந்துட்டாரு, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகளை பார்த்து நன்மை செய்யும்படி, உதவி செய்யும்படி இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இருதயம் கலங்காதிருப்பதாக. எதிர்பார்த்தது நடக்கலன்னு நினைக்கிற அந்த மனுஷனுக்கு மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவர்கள் எதிர்பார்க்காதது இவனுக்கு நடந்தது. உனக்கு ஒன்றுமே நடக்காதுன்னு மற்ற பேர் சொல்கிறாங்களா? உங்களுக்கு ஒரு காரியமும் வாய்க்காதுன்னு சொல்கிறாங்களா? உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வாய்ப்பு இல்லை, அதுக்குள்ளேயே சூழ்நிலையே இல்லைன்னு சொல்கிறாங்களா? அவங்களுக்கு நடக்காதது உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். நிச்சயமாய் சொல்கிறேன், கலங்காதிருங்கள். ஏன் கலங்கி நிற்கிறீர்கள்? ஏன் வருத்தப்பட்டு நிற்கிறீர்கள்? ஏன் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் மனம் உடைந்தவர்களாய் நிற்கிறீர்கள்? ஏன் பதறி கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் ஆண்டவரே தாமதிக்கிறது என்று, ஏன் கர்த்தர் எனக்கு இதை செய்யவில்லை என்று சொல்லி ஏன் நீங்கள் பதறி கொண்டிருக்கிறீர்கள்? அற்புதங்கள் நடக்கட்டும், இன்றைக்கே நடக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட மகிமையான அற்புத செயல்களை என் ஆண்டவர் செய்யட்டும். ஆண்டவர் அதை செய்யட்டும். ஆமென். மூன்றாவது காரியம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். ஆமென். அதன் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11ஆம் வசனம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி நின்றார்கள். மூன்றாவது சொல்கிறேன், எதிரியின் சவாலை கேட்டு ஒருவேளை கலங்கி நிற்கிறீர்களா? எதிரியினுடைய நிபச்சொல்கள், எதிரியினுடைய தாக்குதல்கள், எதிரியினுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களை கலங்க பண்ணுகிறதா? கலங்கி நிற்கிறீர்களா? ஒரு பெரிய யுத்தத்தை சந்திப்பதற்கு ஜனங்களால் முடியவில்லை, சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களாலும். பெலிஸ்தியன் அந்த கோலியாத்து வந்து சொல்லுகிறான், உங்களில் இருக்கிற நபரில் யாராவது வாருங்கள், யுத்தம் செய்வதற்கு என்னோட போராடுவதற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கும் பொழுது ஒரு மனிதனும் களத்தில் இறங்குவதற்கு வரவில்லை. கோலியாத்து வந்து நிற்கிறான். அவன் சத்தத்தை கேட்ட பொழுது, அவன் உருவத்தை பார்த்த பொழுது, அவனை பார்த்தவுடனே ஜனங்கள், இவனுக்கு விரோதமாய் நம்ம எப்படி யுத்தம் செய்ய முடியும்? இவனுக்கு விரோதமாய் எப்படி நம்ம காரியத்தை செய்ய முடியும்? பெரிய ஆளாச்ச, ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு ஜனங்கள் கலங்கி நிற்கிறார்கள். என்ன செய்யன்னு தெரியல. பெலிஸ்தியர்களின் நிமித்தம், சத்துருக்களின் நிமித்தம், எதிரிகளின் நிமித்தம் கலங்கி நிற்கிறீர்களா?
இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. சரித்திரமே மாறக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதம் அங்கே நடந்தது. யோசித்து பாருங்கள், தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனை கர்த்தர் களத்தில் இறக்கி கொண்டு வராரு. ஒன்றுமே தெரியாது அவனுக்கு, ஆனால் ஒன்று தெரியும், தேவனோடு இருக்கிற மனுஷன், தேவனோடு பழகுகிற மனுஷன், தேவனுடைய வார்த்தையை கனமணுகிற மனுஷன், தேவனுடைய கிருபையை உணர்ந்த மனுஷன். அவனுக்கு அது மட்டும் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. கவனிங்கள், களத்திற்குள்ளே கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். யுத்தக்களம் என்பது சாதாரணமானது அல்ல. எதிரிகளை வீழ்த்துவே என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் தேவ வல்லமை, தேவ அபிஷேகம், தேவ கிருபை, தேவ வல்லமை தேவ மனுஷனுக்குள் இருந்தபோது யுத்த களத்திற்குரிய எந்த ஒரு காரியத்தை அவன் நம்பி நிற்கவில்லை. கர்த்தரை சார்ந்து களத்திற்குள்ளே இறங்கி வருகிறான். சரித்திரமே மாறுகிறது. இன்னைக்கு சொல்லுகிறேன், நிபச்சொல்களா? சவால் விட்டு போராடுகிறார்களா? உன்னை அழித்து விடுவேன் சொல்கிறாங்களா? இந்த ஊரை விட்டு துரத்திடுவேன் சொல்கிறாங்களா? உன்னை வாழ விடமாட்டேன் என்று சொல்கிறார்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்மை அழைத்த தேவன் வல்லமை உள்ளவர். சத்துனுடைய நிபச்சொல்லுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார். சத்துனுடைய நிபச்சொல்லுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார். எத்தனையோ காரியங்கள் உங்கள் காதில் கேட்டு கேட்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். மந்திரம் செய்து விடுவேன், குடும்பத்தை அழித்து விடுவேன், உன் பிள்ளைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன், இதெல்லாம் உனக்கு நடக்கும் பாரு அப்படின்னு கேட்குறீங்களா? பயப்படாதீங்க, சரித்திரம் மாறப்போகிறது. யாருமே நினைக்காத ஒரு காரியத்தை, யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் யுத்த களத்திலே செய்கிறார். சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கலாம், நாளைக்கு உனக்கு சூழ்நிலை சாதகமாக மாறப்போகிறது. உன் கூட கர்த்தர் இருக்கிறாங்கிறத சத்துருக்கள் பார்க்க போகிறாங்க. நீ தேவ கரத்திற்குள் இருக்கிற தேவ பிள்ளை என்பதை இந்த உலகம் பார்க்க போகிறது. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் உண்மை உள்ளவர். உன் காரியத்தில் தேவன் அமைதியா இருக்க மாட்டார். உன் விஷயத்தில் தேவன் அமைதியா இருக்க மாட்டார். அவர் உன் காரியங்களில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். கலங்க வேண்டாம், எதிரிகள் நிமித்தம் கலங்க வேண்டாம். எதிர்பாராத நிபச்சொல்லுகள், எதிர்பாராத சவால்கள், எதிர்பாராத காரியங்கள் உன்னை சந்திக்கிறதோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் பார்த்துக்கிடுறேன்ப்பா, நான் பார்த்து கொள்கிறேன். நீ போராட வேண்டாம், நீ வழக்காட வேண்டாம், நான் பார்த்து கொள்வேன். என் கரம் குறுகி போகல, என் கரம் வல்லமை உள்ளது, என் கரம் மகத்துவமானது, அதை செய்ய முடியும் அப்படிங்கிற கர்த்தர் இன்றைக்கு நம்ம கூட திட்டமாக பேசுகிறார் அல்லவா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எதிர்பாராதது நடந்ததினால் ஏற்பட்ட கலக்கம், எதிர்பார்த்தது நடக்காததினால் ஏற்பட்ட கலக்கம், எதிரிகள் எழும்பி நிற்கிறபடியினால் ஏற்பட்ட கலக்கம், எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கூட இருக்கிறேன், நானே அதில் அற்புதம் செய்வேன், நானே கரத்தை பிடித்து நடத்துவேன், பலன் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதில் ஒரு தைரியம் வரட்டும், உங்கள் மனதில் ஒரு விசுவாசம் வரட்டும், உங்கள் மனதில் ஒரு பக்தி வைராக்கியம் வரட்டும். எனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னோடு கர்த்தர் பேசி இருக்கிறார், இதுதான் எனக்கு நடக்கும் என்று இன்றைக்கு தீர்மானித்து தேவ சமூகத்திலே சொல்லி பாருங்கள். அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள், அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள், வல்லமையான கிரியைகளை பார்க்க போகிறீர்கள், மகத்துவமான காரியத்தை பார்க்க போகிறீர்கள். எல்லாரும் நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு மனமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உங்களை தொடட்டும். உங்கள் மனதின் நிலைகளை அறிந்து தான் பேசுகிறார், உங்கள் இருதயத்தின் நிலைகளை அறிந்து தான் பேசுகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். உன் இருதயத்தின் நிலைமை மனுஷனுக்கு தெரியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தின் நிலைமைகளை அவர் மட்டுமே அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். யாருக்கெல்லாமோ நடக்குது, எனக்கு நடக்கலன்னு வருத்தப்படாதீங்க. ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற காரியம் நன்மையாக மாறப்போகிறது, ஆச்சரியமாய் நடக்க போகுது. சத்துருக்களின் நிபச்சொல்களை கேட்டு தலைகுனிந்து நிற்கிறீர்களா? அவர்களுக்கு முன்பதாக உன் தலை உயர்த்தப்படும், அவர்களுக்கு முன்பாக உன் தலை உயர்த்தப்படும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்கிற வேத வார்த்தையின் நிமிர்ந்து நிற்க செய்வார்.
ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. வார்த்தையினால் உண்டாகிற விடுதலை, வார்த்தையினால் உண்டாகிற மாற்றம், வார்த்தையினால் உண்டாகிற அற்புதம், வார்த்தையினால் உண்டாகிற காரியம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டுமே இயேசுவின் நாமத்தில். நான் ஜெபிக்கிறப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், உடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கி வருவதாக, தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. உம்முடைய நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி சந்தோஷப்படுத்தும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கேட்டது போல இனி கலங்கி நிற்க வேண்டாம், சந்தோஷப்பட்டு களி கூறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவக்கரமுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம் ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன செய்தி பாஸ்டர் TD ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.